ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நம்மளும் இந்த வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ நம்ம ஜூன் 11 அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். காலை 7 மணி. ஆனால் 7 மணிக்கே வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுங்க. நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். என் வாய் சுற்றி நிறையா கொஞ்சம் புண் இருக்க மாதிரி இருக்கும். அது என்னென்னா எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு. ஃபுட்டோ இல்லை என்னவோ சாப்பிடாம அலர்ஜி ஆகிடுச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. வாய் இப்படி திறந்து பேசும்போது இந்த இடத்துல ரொம்ப அந்த இதாக இருக்கும் இல்லையா, அப்படி இது என்னவோ வந்ததுனால அது அப்படி ஆகுது. நம்ம ஒரு மந்த்தும் இந்த மாதிரி செக் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். பட் எனக்கே அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதனால நான் எடுக்காமல் அப்படியே விட்டுருவேன். பட் இந்த மந்த் ஓகே, நம்ம செக் பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்க போறீங்கன்னு தெரியாது. பட் நம்ம ஜூன் 11 அன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல, மூஞ்சி கழுவில் எதுவுமே பண்ணல. சும்மா வீடியோக்கு மட்டும் லிப் பாம் மட்டும் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா வாய் ரொம்ப வலிக்குது. அப்படி பண்ணால் இந்த இடத்துல ஒரு மாதிரி வீல் விழுக்குது. அன்ஷா பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு செக் அவன் இருக்கும்போது செக் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே போகட்டும், அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டாச்சு. சரி ஓகே, நம்ம செக் பண்ணலான்னு போயிட்டு ப்ரெக்னென்சி கிட்ட வேறு எங்கே வச்சேன்னு தெரியல. நேற்று நைட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான். இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட் பார்க்கணும். பரவாயில்ல, 2026 வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனாக சொல்ல போனோன்னா நான் ஒரு 40 கிட்ட செக் பண்ணியிருப்பேன். இந்த கல்யாண நாள்லேருந்து இப்போ வரைக்கும். இது ஃபைனல் கிட்ட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதோ இருக்கு கிட். பட் இது வேற கிட்டுன்னு நினைக்கிறேன். வேற கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, எந்த கிட்டான்னு எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு வேற ஒரு கிட் இருக்கும். அதில் செக் பண்ணும்போது லைட்டாக வச்சு ஒரு பிங்க் வரும். ஆனால் அடுத்த நாளே ஏதாவது இதாகும். ஆனால் அந்த கிட் எடுத்து வந்தால் பரவாயில்ல, ஒரு லைட் பிங்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த டைம் வேற கிட் வாங்கிட்டு வந்துட்டான். நமக்கு கரெக்டாக ரெஸ்ட் ரூமில் வச்சு எடுக்க முடியலனால நம்ம வெளியே வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வெளியே போகலாம். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். செக் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் வந்திருக்கா. பட் இதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஒரு வேளை நான் நேற்று தான் எனக்கு டைம். பட் நான் இன்றைக்கே சீக்கிரமாக ஏர்லி ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தனால அப்படி இருக்கலாம். பட் என்னன்னு தெரில. எல்லாம் நினைக்கலாம், என்ன கண்ணை கசக்கிட்டு அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 2 கோடு வரும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் நேத்தே ஒரு கிட் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நேத்தே நான் வீடியோ எடுத்துருக்கலாம். பட் என்னன்னா, எனக்கு என்னோட தாட் என்ன தெரியுமா இருந்துச்சு, சரி எப்படி ஒரு மந்த் எனக்கு எப்படி இருக்கும்னா, எப்படியோ நமக்கு இதாயிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே அந்த கிட் வாங்கி செக் பண்ணலாம். ஆன பிறகு நம்ம எப்படி கிட் வாங்கி செக் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் நான் கிட் வாங்கி நான் செக் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி யதார்த்தமா நேற்று அதை நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் இருந்த அந்த ஒரு மைண்ட் தாட்டே வேற. அப்போ என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. ஆமாம், நேற்று நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, 10/6/2025. ஸோ அப்போ இது எப்போ தெரியுமா, நான் மதியமாக நான் எடுத்தது. மதியம் நான் ரொம்ப நேரமாக ரெஸ்ட் ரூம் போகாமல் இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிட் வாங்கிட்டு சொல்லி எடுத்துட்டு அதில் ட்ராப் பண்ணதுமே ஃபஸ்ட்டு கிராஸ். எப்போவுமே என்ன ஆகுனா, ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் லைட்டாக அது தூத்து பார்த்தா ஒரு கோடு தெரியும். அதை தான் நான் அஞ்சாட்ட கொண்டு போய் காமிச்சிங்க பாரு, கன்ஃபார்ம் தான் அப்படின்னு காமிச்சிருப்பேன். பட் அதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை. இதுன்னா கரெக்டாக வச்சதுமே அந்த இது கிராஸ் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அந்த டீங்கிற லைன் அதுக்கப்புறமா தான் சிங்கிற லைன் வந்துச்சு. அப்போ நான் இப்படி வரவே நான் டக்குன்னு அஞ்சு இங்கே பாருச்சா அப்படின்னு கொண்டு நான் காமிச்சேன். நான் அதை நிறைய ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு கிஃப்ட்டுக்குள்ளே பேபி வச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் நேற்று நம்ம இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணனாலே என்னவோ எனக்கு அதை டக்குன்னு தோணல. இங்கே பாருச்சா அப்படின்னு கொண்டு காமிச்சேன். அதை பார்த்ததும் அனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுந்தான். பட் எனக்கு அழுக அந்த மாதிரி எதுவும் வரல. ஏன்னா நம்ம
கன்ஃபார்ம் பண்ணாமல் இது வந்து ஓகே கன்ஃபார்ம் தான், பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்கேன் பார்த்தா தான் எனக்கு வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. அவனும் சொல்கிறான், என்ன நீ வந்து நான் அழுகிறேன் என்னை சமாதானப்படுத்துறேன்னா, எனக்கு வந்து ஸ்கேன் எடுத்தால் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், அது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் நேற்றுலேருந்து பாருங்கள் எத்தனை கிட்டு 3 கிட்டா 4 கிட்டா இந்த 5வது கிட்ட. அதனால தான் நான் வந்து சரி ஓகே வருங்கிறது. இது வந்து இன்னைக்கு 3 எடுத்தது. ஏன்னா எனக்கு 3 எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. இந்த சிஷிமார் வந்து எழுப்பி விட்டுட்டானா. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ஹெச்சிஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் ரெஸ்ட் ரூம் போகாமல் இருந்து அப்போ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுக்கும். அப்போ அந்த டைமில் செக் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். பார்த்தா இந்த கிறுக்க வேற வந்து என்னை எழுப்பி விட்டுட்டானா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 வந்துட்டு இந்த கிட் எடுத்துட்டேன். இந்த கிட்ல உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிட்ல வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் என்னன்னா என்ன ஒரு ஹோப் இருக்குன்னா வச்சதும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் வந்து ஒரு 10 days வெயிட் பண்ணணும். 10 days வெயிட் பண்ணாதான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா. அதனால நான் வந்துட்டு அன்ஷா வந்ததும் அன்ஷா கிட்ட வந்து காட்டணும். ஆனால் அவனும் வந்துட்டு நேற்றே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்னிங் செக் பண்ணுறதான அக்யூரேட் சொல்லுவாங்க. நான் 3 செக் பண்ணது அவன்கிட்ட காட்டலை. நான் நைட்டு அவன் 2 கிட்ட வாங்கிட்டு வந்தான். அப்போ நான் 3 அவனுக்கு செக் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணாலாம் காட்டல. என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் இவங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே இது தெரியாது. நம்ம சொல்லவும் இல்லை. நம்ம ஸ்கேன் எடுத்து ஸ்கேனில் டாக்டர் என்கிட்ட காமிச்ச பிறகு தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அண்ட் வந்து வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் லேட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் தான் வந்து லேட்டாக போட சொல்லியிருப்பாங்க, அதனாலயா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எங்களோட இஷ்டத்துக்கு நாங்கள் போட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து ஹாப்பி தான். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து எதை பார்த்து சந்தோஷம் வருதோ இல்லையோ இந்த ஒரு கிட்ல அந்த ஒரு 2 கோடு வந்துச்சுன்னா சந்தோஷம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போதான் வந்து நிறைய கொஞ்சம் காலம் புரிஞ்சுது. ஓகே நம்ம அன்ஷா வந்தது நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் விற்றுட்டு வந்தாங்க. எப்படி அந்த இடியாப்பம் நம்ம பிடிச்சி வந்து இடியாப்பம் வாங்கிட்டாங்க. இடியாப்பம் போய் சாப்பிடுப்போம். அன்ஷா வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ 9 மணிக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 9 மணினா காலையில் 9 மணிக்கு. அன்ஷா ஆல்ரெடி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்காத. பரவாயில்ல, உனக்கும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ எக்ஸ்பிரஷன் பண்றது ஓகே. இங்கே ஆல்ரெடி கிட்டு மறைஞ்சுதாரு. அப்புறம் ஏன்டா அப்ப நம்ம ஷாக்கிங் ஆன மாதிரி அப்படி நடிக்கணும்ல. நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஏன்னா எப்படி இவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க முன்னாடி நம்ம எப்படியே டெஸ்ட் பண்ணி ஆகணும். வெளியே வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக அன்ஷா கிட்டே காட்டியாச்சு. நம்ம நேற்றே வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு தான் கை கால் அடங்காது இல்லை. அவ்வளோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இவனுக்கு வந்து ஓகே ஹாப்பி. நீ தொழில் நல்லா அழுகாச்சியெல்லாம் அழுந்தான். ஆனால் என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ஸ்கேன் பண்ணல. அதனால ஸ்கேன் பண்ண பிறகு தான் என்னுடைய எக்ஸ்பிரஷன் ஒரு மனுஷா. அதான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கிட்ல லைட்டாக இருந்துச்சுல, அப்போ நான் மறுபடியும் உனக்கு கிட்டு வாங்கிட்டு சொன்னேன். இந்த கிட்ல பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஸ்கேன்லாம் எடுத்து இன்னும் நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 10 மாதங்கிறது மார்ச் மாதத்துல தான் என் ஷீரோட பர்த்டேவும். ஷீரோ தான் எனக்கு வந்து பிறந்துக்க போகுது. அப்படியா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கைஸ் இன்னும் 3 நிமிஷம் முடியல. 3 நிமிஷம் நாங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருங்க சரிங்களா? அப்பதான் 10 நிமிஷம். அப்பதான் 10 நிமிஷத்துக்கு வீடியோ வரும். அதனால வந்துட்டு இன்னொரு 3 மினிட்ஸ்க்கு நாங்க பேசுவோம். என்ன பேசுவோம் அப்படின்னா, நேற்று நைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ஒரு கிட்ல செக் பண்ணுவாங்க. நேற்று நைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிட் செக் பண்ணிருக்கா. நீ தானே வாங்கிட்டு வந்தாரு? ஆமா, நான் உணர்ந்துருவேன். அவனை வாங்கிட்டு வந்தாருங்க. இந்த வருஷத்துல மிக்ஸ் சைக்கிள் எல்லாம் எடுத்து செக் பண்ணி
எல்லா நாளும் உட்காந்து செக் பண்ணுவா. ஒரு 30 நாள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நாள் செக் பண்ணிருப்பா. ஆமா. அப்புறம் நேற்று நைட்ல இருந்து நேற்று மத்தியானத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 5 கிட் செக் பண்ணிருப்பா. அதுல வேற ஒரு கிட்ல வேற லைட்டா காட்டிருச்சு சொல்லி மனசை விட்டுட்டா. இன்னும் 2 வாங்கிட்டு வந்து சொல்லி அது இப்போ 7 கிட் ஆயிடுச்சு. அதோட இதுக்கப்புறம் செக் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் டைரக்ட் வந்து அதுக்கப்புறம் டாக்டர் விசிட் தான். அது வந்துட்டு எப்பனா ஒரு 10 days கழிச்சு போகணும். எல்லாரும் வந்து 45 daysல செக் பண்ணுவாங்க. நான் பாத்தீங்களா 31வது நாளே செக் பண்ணிட்டேன். பட் எனக்கு அது நேற்று பார்த்ததும் சரியான ஷாக்கு. அது இது போகும் சார். நான் என்ன நினைச்சேன், இந்த நயன்தாராவும் அப்புறம் அந்த விஜய் சேதுபதி அவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு மூவி இருக்கும்ல, அதுல வர மாதிரி அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து அங்கங்க ஹூக் பண்ணி வச்சு அப்படி ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நமக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ற மூஞ்சே பாத்தீங்களா? சர்ப்ரைஸ்னாலே என்னன்னு தெரியாது இவளுக்கு. அப்புறம் கொண்டு வந்து வந்து இங்க போறதோ அப்படி வச்சாலும் இந்த அளவுக்கு கேவலமா நான் பண்ணல. என் வாய் பத்திங்கன்னா அந்த பேசிட்டு இருக்கிறேன். வாய் ஃபுல்லா தேனி கொட்டி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இங்க ஃபுல்லா புண்ணாய் போச்சு அவளுக்கு. நம்மளோட லக்கி சோயா சிஷோட புது பிளேஸ் எது தெரியுமா? பால்கனி. வாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா? ஜம்முனுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உள்ள